வணக்கம் வணக்கம். ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை உருவாக்க என்னோட துணை நிப்பீங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். டேய் நிப்பியா நிக்க மாட்டியா? முதல்ல யார் நீ? என் லேபிள் என்ன பண்ற? நான் தான் விக்ரம், ஸ்பெஷல் ஏஜென்ட், பிளாக் ஸ்குவாட். நீங்க பண்றதெல்லாம் யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா தேவா? என்னை கம்ப்யூட்டர் ஆன்ல இருக்குன்னு ஹிஸ்டரி ஏதாவது எடுத்து பார்த்துட்டானோ? அந்த சைமன் பண்ற கொலைகளை நீங்க தானே டிஸ்போஸ் பண்றீங்க. ஓ அதேதான் சொல்வியா? நீங்க ஏன் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். ஐயோ, நாம காசுக்காக தான் பண்றோங்கிறத கண்டுபிடிச்சிட்டானா சார்? உங்க நண்பனை யார் கொன்னா, எதுக்கு கொன்னாங்கன்றது கண்டுபிடிக்கிறதுக்காக தானே சைமனுக்கு உதவி பண்றீங்க. இப்போ உனக்கு என்னதாண்டா வேணும்? எனக்கு உன்னோட உதவி வேணும். அதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன உதவி? என்கிட்ட 4 டெட் பாடிஸ் இருக்கு. அதை யாருக்கும் அடையாளம் தெரியாம டிஸ்போஸ் பண்ணணும். பிரீத்தி, நம்ம பிளான சாருக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? சார், வெல்கம் டு பிரீத்தி அண்ட் தேவா கிரிமேஷன் சர்வீசஸ். நாங்க பல்க் ஆர்டருக்கு நிறைய டிஸ்கவுண்ட் வச்சிருக்கோம் சார். சிங்கிள் பாடியை டிஸ்போஸ் பண்ணா 1 லேக், 2 பாடிஸை டிஸ்போஸ் பண்ணா 1,75,000, அப்புறம் 4 பாடிஸை டிஸ்போஸ் பண்ணா 2 லேக்ஸ் ஒன்லி சார். நீங்க எந்த பிளானை சார் சூஸ் பண்றீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நான் இந்த சொசைட்டில களை எடுத்துக்கிட்டு இருக்கேன். டெட் பாடிஸ்க்கு லிமிட்டே இல்லை. எங்க கிட்ட அன்லிமிட்டட் பிளானும் இருக்கு சார். 1 கோடி கட்டிங்கன்னா லைஃப் டைம் ஃபுல்லா அன்லிமிட்டட் பாடியை நாங்க டிஸ்போசல் பண்ணி தரோம். இல்ல, என்ன இல்ல, அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. அப்படின்னா லேபே விட்டு வெளியே போடா நாயே. நான் யாருன்னு உனக்கு தெரியல. உன்னை இப்படி ஏன் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். டேய் சோமு, இதான் அந்த மாசத்துக்கான சம்பளம். அண்ணா இதெல்லாம் வேணாண்ணா. ஏன்டா? ஒரு புக்கும் பெண்ணும் மட்டும் வாங்கி கொடுண்ணா போதும். எதுக்குடா? இல்லண்ணா, கிடைக்கிற டைம்ல ஸ்கூல் பாடத்தையும் படிக்கலான்னு இருக்கேன். என்னடா திடீர்னு? ஃப்ரீ டைம்ல சும்மா இருக்கிற மாதிரி இருக்கு, அதான். ஓஹோ, ஏண்ணா? நீ படிச்சு கலெக்டரோ இல்ல போலீஸோ எனக்கு ஆர்டர் பண்ணும். நானும் உன்னை பார்த்து பயந்துக்கிட்டே நீ சொல்றத கேட்கணும், அப்படிதானே? அதானே உனக்கு வேணும். 8ஆம் கிளாஸ் பாடத்தை வச்சுட்டு கலெக்டர்லாம் ஆக முடியாதுன்னு இந்த நாய்ட்ட யாராச்சும் சொல்லுங்கடா. சத்தியமா அப்படிலாம் இல்லண்ணா, படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு, அவ்வளவுதானா. ஓ, படிக்கணும்னு ஆசைலாம் வருதோ? ஏய், இனிமே இந்த நாய்க்கு ரெஸ்டே கொடுக்காம வேலை கொடுங்கடா. டைம் இருந்தாலும் உனக்கு படிக்கிற ஆசைலாம் வரும். டேய் ரோலெக்ஸ், சத்தியமா என் வயர் எரிஞ்சு சொல்றேன், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. உனக்குன்னு ஒரு தண்ணி லாரி புதுசா வர போறது இல்ல, ஏற்கனவே ரோட்ல சுத்திட்டு தான் இருக்கு. நீ அதுல மாட்டாமலா போயிடுவ? People think I'm hiding in the shadows. But I am the shadow. எதுக்கு வர சொன்ன விக்ரா? இந்த ரூட்ல ரோலெக்ஸோட கண்டெய்னர் வர்றதா ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு ஆல்ஃபிரட். அதோ வந்துருச்சு. ஆல்ஃபிரட், ட்ரக்கை ட்ராக் பண்ணி என் கான்டாக்ட்ல இரு. நீ என்னடா பண்ண போற? வேட்டையாட போறேன். இந்த மாதிரி ஓஹோ. இது பதியா? ஐயோ, நான் பையா கீழே விழுறோடு தெரியுமா சார்? கரெக்டான டைப் குதிக்காததுனாலே ஆல்ஃபிரட். மறுபடியும் எந்திரிச்சு நிக்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் வாட்டியே ஒழுங்கா குதிச்சிருந்தா எழுந்திருச்சு நிக்க வேண்டிய அவசியம் இல்லையே ஆல்ஃபிரட். உன்னை யார்டா கண்டுபட்டு தெரியாம குதிக்க சொன்னது? ஆல்ஃபிரட், டிஸ்ட்ராக்ஷனை உருவாக்கு. சரி தம்பி, வணக்கம். சொல்லுங்க சார். டாலக்பர்க் எப்படி பாப்பாட? டோலக் போறா? அதான்ப்பா, பகவலாட்பூர் பக்கத்துல இருக்குதே. தெரியாது சார். டுட்டல் ஆண்டிலாம் இருப்பாங்களாடா? யோ, அதான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன்ல, போயா. நீ எல்லாம் என்னடா லாரி டிரைவரு? இப்ப நான் ரூட்டை எப்படிடா கண்டுபிடிக்கிறது? இவ்வளவு வக்கனையா பேச தெரியுதுல, மேப்ல பார்க்க வேண்டியதானடா. ஆமா, பார்க்கலாம். டேட்டா தீந்து பாச்சே, நீ ஹாட்ஸ்பாட் ஆட் பண்ணுவியா? சரி தம்பி, வேற யார்கிட்டயாவது கேட்டு பாக்குறேன். அண்ணா, ஒரு பிரச்சனை. என்னடா? கண்டெய்னர் மாறி இருக்கு. நம்ம கண்டெய்னரை தூக்கிட்டு அரிசி மாவை வச்சிருக்காங்கண்ணா. யார் படம் வேணா அது? டேய், கண்டெய்னர் எங்கடா?
காடுன்னு ஒண்ணு இருந்தா செருப்பாலே அடிப்பேன். எந்த பாட்டு மட்டும் சொல்லு. அத தேவா கிட்ட டெட் பாடிஸை எரிக்கிற மிஷினை கேட்ட ஆல்ஃபிரட் என்னை அசிங்கப்படுத்தி துரத்திட்டான்டா. அதுக்கு அதான் ரோலெக்ஸோட கண்டெய்னர் எடுத்து தேவா இடத்துல வச்சுட்டேன். இப்ப தேவாவா ரோலெக்ஸ் போட்டுருவான்ல. அட பத்தாட, மகாபாரதத்துல கிருஷ்ண கூட இப்படி ஒரு வேலைய பாக்கலையாடா. ஏன்டா இப்படி பண்ண? தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும், ஆனால் இறுதியில் மீண்டும் தர்மமே வெல்லும். புரியல. நான் பண்ண தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன். ரோலெக்ஸ் பண்ண தப்புக்கு ரோலெக்ஸ் தண்டனை அனுபவிப்பான். அப்போ தேவா பண்ண தப்புக்கு மட்டும் தேவா தண்டனை அனுபவிக்க கூடாதா சார்? சொல்லுங்க, நான் பண்ணது தப்பா சார்? உன்கிட்ட கேட்டல, அதாட்ட நான் பண்ண தப்பு. எல்லாருமே தப்பு பண்ணா யாரு சார் நல்லது பண்ணுவா? அதான் நான் பண்றேன். இந்த நாட்டுல முளைச்சிருக்கிற கலை எல்லாத்தையும் எடுக்கிறேன். யாருக்குடா மெசேஜ் அனுப்புற? கேர்ள் ஃப்ரெண்டா? ரோலெக்ஸ்க்கு. ரோலெக்ஸா உன் கேர்ள் ஃப்ரெண்டாடா? ஐயோ, ரோலெக்ஸ் தேவா லொகேஷன் அனுப்புனையா? இப்ப என்னடா? இப்போ லேபுக்கு போய் ரோலெக்ஸ் தேவாவை போடுறத வேடிக்கை பார்க்கலாம் வா. யாரா நீ? கண்டெய்னர் எங்கடா? கண்டெய்னர் ஹார்பர்லயே இருக்கோ? என்ன நக்கலா? என் பொருள் எங்கடா? என்ன பொருள் சார்? என் 400 கோடி ஒருத்து கண்டெய்னர் எங்கடா? என்னடா சொல்ற? 400 கோடியா? அதெல்லாம் எனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. அதெல்லாம் எடுத்துட்டு நான் ஏதா இன்னும் பணத்தை எரிச்சிட்டு இருக்க போறேன். அது இங்கதான் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். மரியாதை சொல்லிடு. சார், இங்க ஒரு டெட் பாடி இருக்கு சார். சொல்றியா இல்லையா? சார், எனக்கு ஒன்றும் தெரியாது. அவளை ஒன்றும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். அப்படியே சரக்கு எங்கடா? சார், இதே நான் பண்ணல. ஆனா எவன் பண்ணியிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். யாரு? பேட்மேன் காஸ்டியூம் வாடகை போட்டுக்கிட்டு தாடியை ட்ரிம் பண்ண கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி ஒருத்தர் சுத்திட்டு இருப்பா சார். அவன்தான். விக்ரம். அவனே தான் சார். அவன் எதுக்கு இப்படி பண்ண போறா? என்கிட்ட இருக்க மெஷினை எடுக்கிறதுக்காக தான் சார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஓஹோ, இது அவன் வேலைதானா? சாரி சார், நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். அதான் வரல. அப்புறம் ஏன்டா? இந்த விக்ரம கண்ட துணுமா வெட்டதான் இருக்க, மனசாரதான் இருக்கும். சார் சார், ஒரு நிமிஷம், அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்டா? நம்ம கிட்ட தான் சேர் இருக்கே சார். அவனை உயிரோட பிடிச்சி கொண்டு வாங்க. நம்ம சேர்ல வச்சு அவனை எரிப்போம். அதுவும் நல்ல ஐடியா தான். டேய் விக்ரம், வீடியோ பாக்குறீங்களே தவிர லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களாடா? ஏற்கனவே உடம்புல சுகர்டா, முடியலடா. ப்ளீஸ்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க? லைக் பண்ணுங்கடா ப்ளீஸ். ஏய், நம்மளே முதல்ல எதுக்கு பிடிச்சி வச்சிருக்கான்னு கேட்டு சொல்லு. अरे भाई एक प्लेट पानी पूरी दे दो. அம்மா, என்னடா கேட்ட? ஏன் சார் எங்களை பிடிச்சி வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். எதையில ஏதோ பானிபூரின்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன சந்தேகப்படுறியா தேவா? சொல்லு, என்ன சந்தேகப்படுறியா? சரி கேளு. थोड़ा मसाला पानी दे दो भाई. எதே